புரட்டாசி ஸ்பெஷலில் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணினது சைவ ஈரல் கிரேவி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி முளைக்கட்டின பச்சை பயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதா பச்சை பயிர் கூட எடுத்துக்கலாம். நான் முளைக்கட்டின பச்சை பயிர் கூட ஜீரகம், 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்ச பேஸ்ட்டை ஒரு இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச இட்லியை சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு வடை வச்சுட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு தாளித்து சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வணங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது எல்லாத்தையும் போட்டு வணக்கி விட்டுக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, மல்லித்தூள். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க. நம்ம சைவ ஈரல் தயாராகிருச்சு. இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவணுன்னா பரிமாறதுக்கு தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.